திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம், இந்த கழகங்கள் எல்லாமே ஈர வெங்காயத்தை முன்னிறுத்தி அரசியல் பேசுது. அந்த ஈர வெங்காயம் முன்னிறுத்தி பேசுகிற அரசியலில் அவங்க அங்கங்கே போகிற இடத்துல எல்லாம் கட்சியிலே இல்லாமல் கொஞ்சம் கதைகளை கொண்டு வந்து அவங்களுக்கான ஆளுமையாக காட்டுறாங்க. அதாவது பெண்களுக்கு பேச்சுரிமை, சொத்துரிமை எல்லாத்தையும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரில, அவங்களுக்கு முன்னாடியே அதை காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் செஞ்சு முடிச்சிச்சு. வெள்ளைக்காரன் விடுதலைக்கு முன்னாடியே நிறைய இடத்துல அதை செஞ்சு முடிச்சிட்டான். நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னென்னா அதுக்கான ஸ்டாம்பை ஒட்டிக்கிட்டீங்க உங்கள் மேலே. அப்படி பேசுகிற எல்லாருமே, பேச்சாளர்களாகட்டும் எல்லாரும் ஆகட்டும், நீங்கள் இன்றைக்கி நினச்சிருந்தா கூட உங்களுடைய கடந்து போன இப்போது நேற்றைக்கு முடிஞ்ச தேர்தலில் உங்களுக்கு எத்தனை சதவீதம் பெண் வேட்பாளர்கள்? அப்படி எதுவும் இல்லைல்ல. இங்கே பெண்ணுரிமை, பெண்களை வச்சே பெண்ணுரிமை பேச வைக்கிறது. அவரால் தான் நான் படித்தேன், அவரால் தான் நின்னேன்னு. காமராஜர் பிச்சை எடுத்து படிக்க வச்சது மாதிரி படித்து வச்சார். திரள் நிதி திரட்டி. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை திரள் நிதி திருடன்னு. இவர் கட்சிக்காக வாங்குறாரு. அவர் சொந்தமாக இந்த தமிழினத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கணுன்றதுக்காக. தனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அந்த மனிதர் அப்படி செஞ்சார். அவர் வாங்கினது திரள் நிதி. இன்னொன்று, அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பேரை சொல்லி காங்கிரஸ் கட்சி எங்கள் ஊரில் திரள் நிதி வாங்குச்சு. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் என்ன அப்போது காங்கிரஸுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அவரை தோக்கடிச்சிங்க. காமராஜரை தோக்கடிக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பொய் சொன்னீங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் தமிழ்னு பேசிக்கிட்டு வர்ற எங்களையும் தோக்கடிக்கிறதுக்கு நீங்கள் பல திருட்டுத்தனத்தை செய்கிறீங்க. நாங்கள் தமிழ்னு பேசிக்கிட்டு இங்கே இருக்கிற எந்த பிற மொழியாளர்களையும் அடிக்கலை. ஆனால் நீங்கள் திராவிடம்னு பேசிக்கிட்டு இல்லாத ஒரு சிந்தனையை இந்த மண்ணில் விதைச்சி இங்கே தமிழர்களுடைய அடையாளத்தை எல்லாம் உங்கள் பேரை போட்டு சுருக்குறீங்க. இந்தியாவிலேருந்து வடக்க கேட்டால் ஒருத்தனுக்கும் தெரியாது. இந்தியாவிலேருந்து வடக்க கேட்டால் ஒருத்தனுக்கும் தெரியாது திராவிடன் என்னென்னா. டிஎம்கே அப்படின்னு பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரில. நீங்கள் மக்களை எந்த மாதிரி ஏமாற்றி வச்சு அவங்க பேரை சொல்லி எப்படி லாபம் அடைஞ்சிருக்கீங்கன்னு உங்களை எப்படி தெரியுமா? இந்த டிஎம்கே எல்லாம் உங்கள் ஊழல்னால். நீங்கள் தான் விஞ்ஞான ஊழல்வாதிகளாச்சு. உங்களை மாதிரி பெரிய ஊழல்கள் யாரும் செய்யலை. ஆனால் பாரு, நீங்கள் நீதி வென்றது, தர்மம் வென்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கதையை பேசுகிறதுக்கு 50,000 ஊடகம் வச்சுருக்கிறீங்க.